நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவனும் நாமும் தேவனுமாய் ஒன்றாக நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி தேவனிடத்திலிருந்து நாம் சகல நன்மைகளையும் கிருபைகளையும் ஜெயமாய் பெற்று அனுபவிக்க முடியாய் இந்த நாளை தந்த நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதாவது surely there is a future and our hope will not be cut off. ஸோ நிச்சயமாய் முடிவு உண்டு. எந்த காரியத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு இருந்தால் அதற்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், முடிவு இருக்கும். ஸோ surely there will be a end or there is a future and our hope will not be cut off. அப்போது நம்முடைய நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. ஏன்னா நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நல்ல முடிவு உண்டு. ஸோ whose hope will not be cut off, that's what our topic today. Whose hope will not be cut off. Number 1, Proverbs 23 verse 17 and 19 says, those who are having God's fear and direct our heart in wise Lord pleasing way. அதாவது யாருடைய இருதயம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு செம்மையான பாதையிலே அவருடைய இருதயம் நடக்கிறதோ, யாருடைய இருதயம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாய் அவருடைய நம்பிக்கை வீண் போகாது, அவர்களுக்கு நிச்சயமாய் நல்ல முடிவு உண்டு. ஸோ அப்போ கர்த்தருடைய வழியில் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது. அவங்களுடைய நம்பிக்கை என்ன ஆகாது, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நம்பர் 2, நீதிமொழிகள் 23:23 சொல்கிறது, பை த ட்ரூத் விஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது சத்தியத்தையும் ஞானத்தையும் புத்தியையும் உபதேசத்தையும் வாங்கணும், அதை நாம் விற்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியத்தையே நம்ம எப்பொழுதும் தியானிச்சுட்டு இருக்கணும். விவேகம் ஞானம் புத்தி உபதேசம் இதெல்லாம் அந்த சத்தியமாகிய வேதாகம புத்தகத்திலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ சத்தியத்தை கேட்கணும், வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டே இருப்போமானால் தேவன் தருகிற ஞானம் அறிவு புத்தி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த உபதேசம் எல்லாம் நமக்கு என்னாகும், டெய்லி பேசிஸில் அந்தந்த காரியத்துக்கு நமக்கு கர்த்தர் கவுன்சிலிங்காக ஒரு ஆலோசனையாக கர்த்தருடைய வேத வசனங்கள் நமக்கு கிடைக்க நமக்கு நிச்சயமாகவே நல்ல எதிர்காலம் உண்டு. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நம்பர் 3, 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இப்போ சகலவித ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் மேலே தான் நம்ம நம்பிக்கை இருக்கணுமே தவிர we should not keep our trust on any prosperity or any kind of worldly things. அதான் இங்கே வேத வசனம் சொல்லுது, instruct those who are rich in this world not to be arrogant, not to set own hopes on the worldly uncertainty things of riches, but on God who richly provides everything for our enjoyment. ஸோ நம்முடைய நன்மைகளுக்காக நம்முடைய சகலவித ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன். அப்போது நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய உயர்வுக்காக நம்முடைய கனத்துக்காக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ப்ராஸ்பெரிட்டியை நன்மைகளை கிருபைகளை தொடர்ந்து சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார். ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய the fountain of all blessings is our Lord. ஸோ அவர் மேலேயே நம்ம என்ன பண்ணணும், நம்ம நம்பிக்கையை வச்சுருந்தோம்னா, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஸோ அவர் hope on God will never be cut off because our hope is always on the fountain of our Lord himself. So we will get a good future, bright future and blessed future in the days to come. ஸோ நாம் கண்டிப்பாக நல்ல எதிர்காலத்தை பெற்று அனுபவிப்போம். நம்பர் 4, நீதிமொழிகள் 23:24-25 சொல்கிறது, பிள்ளைகளாகிய நாம் பெற்றோர்களை என்ன பண்ணணும், எப்பொழுதும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பெற்றோர்கள் மனம் நோகும்படி நடக்கக்கூடாது. பெற்றோர்கள் எது சொன்னாலும்
பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்ற எபேசியர் 6:1 என்று நினைக்கிறேன். அதில் வாசிக்கிறது போல நாம் சில்ட்ரனாய் பிள்ளைகள் என்ன பண்ணணும், பெற்றோர்களை எப்போதும் கனம் பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்போமானால் பிள்ளைகளுக்கு நல்ல பிரைட் ஆசீர்வாதமான ஃப்யூச்சர் இருக்குது. கர்த்தர் மேல் அந்த பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஸோ we should rejoice our parents always. We should obey our parents in Christ always. Number 5, சங்கீதம் 15:2 சொல்கிறது, walk uprightly, righteousness and speak out the truth in our heart. அதாவது சத்தியத்தை பேசி உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். சத்தியத்தை நம்ம இருதயத்திலையும் சிந்தையிலும் நம்ம என்ன பண்ணணும், அசை போட்டு கொண்டே இருக்கணும். அப்போ வேத வசனங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்க கண்டிப்பாக தேவ நீதியும் தேவனுடைய பார்வைக்கு உண்மை உத்தமமாய் நடக்கிற நமக்கு நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாகவே we will get a good bright exalted future. There is no doubt in it, because we are keeping our hope on our Lord himself, not in all the worldly things. எந்த உலக பொருட்கள் மேலே உலக காரியங்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கல. எல்லாத்துக்கும் ஊற்றுக்காரனர் கர்த்தர் தான் அப்படின்றத நம்ம தெளிவாக அறிஞ்சிருக்கிறதுனால நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கிறபடினாலே, நம்பிக்கையின் நங்கூரமாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே there will be a good bright future for us, and our hope on our Lord never be cut off. That's what our Lord making us to understand today. ஸோ இந்த வார்த்தையின்படியாகவே நாம் நம்புகிறது கர்த்தரால் வரும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கிறபடினாலே நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மேன்மேலும் கர்த்தர் முன்குறித்த வாக்குத்த வார்த்தையின்படியாக அவருடைய உன்னத உயர்ந்த திட்டங்கள் வழிகளின்படியாக நாமும் நம் பிள்ளைகளும் கண்டிப்பாக உயர்த்தப்படுவோம், மகிழ்வோம். நாம் இந்த காரியங்கள்லாம் செய்ய நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டு தான் இருக்கும். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நாம் நம்புகிற எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று மகிழ்ந்து தேவனை உன்னதத்தில் உயர்த்த கிருபை தருவாராக. ஆமென். God bless you all.